இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா இடையேயான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடருடைய முதல் போட்டி பார்த்திங்கன்னா நாளை துவங்குகிறது. இந்த போட்டிக்கான வீரர்கள் பட்டியலையும் காயம் குறித்த விவரங்களையும் தற்போது பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா சவுத் ஆப்பிரிக்க அணியை பார்க்கலாம். சவுத் ஆப்பிரிக்கா தரப்பில் இருந்து டிம்பா பவுமா தலைமையிலான சவுத் ஆப்பிரிக்கா அணி தற்போது டெஸ்ட் போட்டியில் களமிறங்குறாங்க. சவுத் ஆப்பிரிக்க அணி தரப்பில் இருந்து பார்த்திங்கன்னா T20 போட்டிகளில் காகிசோ ரபாடா, மார்க்கோ யான்சன், லுங்கி இங்கிடி ஆகிய வீரர்கள் டெஸ்ட் போட்டியில் கவனம் செலுத்தும் விதமாக முதல் T20 போட்டிகளில் மட்டும் பங்கு பெறுவன்னு தெரிவிச்சிருந்தாங்க. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா மழையின் காரணமாக முதல் T20 போட்டி நடைபெறலை. ஆனாலும் பார்த்திங்கன்னா முதல் T20 நடைபெறதுக்கு முன்னதாகவே லுங்கி இங்கிடிக்கும் காகிசோ ரபாடாவுக்கும் காயம் காரணமாக அந்த போட்டியிலிருந்து விலகியிருந்தாங்க. மேலும் மழை வந்த காரணத்தினால மார்க்கோ யான்சனாலையும் அந்த போட்டியில் களம் காண முடியல. மேலும் இதன் விளைவாக பார்த்திங்கன்னா பயிற்சி ஆட்டத்திலும் லுங்கி இங்கிடி மற்றும் ரபாடா விளையாடவில்லை. இதனால் பார்த்திங்கன்னா இந்தியாவுடனான முதல் டெஸ்ட் போட்டிகளில் இவங்க இருவருமே விளையாடுவாங்களா என்பதில் தற்போது சந்தேகம் எழும்பியிருக்கு. இதன் காரணமாக பார்த்திங்கன்னா இந்தியாவுடனான T20 மற்றும் ஒருநாள் போட்டிகளில் சிறப்பாக பந்து வீசி அசத்திய இளம் வீரரான நான்ஜே பார்கர் இந்தியாவுடனான டெஸ்ட் போட்டிகளில் அறிமுக வீரராக களமிறங்க வாய்ப்புள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் பேட்டிங் வரிசையில் பார்த்திங்கன்னா டேவிட் பெட்டின்ஹாம், ஸ்டீவன் ஸ்டஃப் உள்ளிட்ட வீரர்கள் அறிமுக வீரர்களாகவும், கேல் வார்னே மீண்டும் வெகு நாட்களுக்கு பிறகு சவுத் ஆப்பிரிக்க அணியிலும் இணைந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சவுத் ஆப்பிரிக்க அணியுடைய முன்னாள் கேப்டனான டீன் எல்கர் பார்த்திங்கன்னா தற்போது டெஸ்ட் போட்டிகளிலிருந்து அவருடைய ஓய்வை அறிவிச்சிருக்காரு. இதனால் பார்த்திங்கன்னா இந்தியாவுடனான டெஸ்ட் தொடர் தான் அவருடைய கடைசி டெஸ்ட் தொடராக தற்போது அமைஞ்சிருக்கு. மேலும் இந்தியா தரப்பிலிருந்து உலகக்கோப்பை தோல்விக்கு பிறகு ரோஹித் சர்மா, விராட் கோலி, அஸ்வின், பும்ரா, ஜடேஜா உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் களம் காணும் முதல் தொடர் இதுதான். அது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட் வரலாற்றிலேயே இதுவரைக்கும் இந்திய அணி தென்னாப்பிரிக்க பயணம் மேற்கொண்டு அங்கு டெஸ்ட் தொடர்களில் ஒரு முறை கூட கைப்பற்றியதே கிடையாது. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா தற்போது ரோஹித் சர்மா தலைமையிலான வலுவான அணி இந்த முறை டெஸ்ட் தொடரை கைப்பற்றி வரலாறு படைக்கும்னு எல்லாரும் எதிர்பார்த்த இந்த நேரத்தில் இந்திய அணியுடைய முன்னாள் கிரிக்கெட் வீரரான கௌதம் கம்பீர் பார்த்திங்கன்னா வெஸ்ட் இண்டீஸுடனான பயணத்தில் முதல் அறிமுக போட்டியிலேயே SSC ஜெய்ஸ்வால் சதம் விளாசினதுனால தற்போது நடைபெறும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இடையான போட்டியிலும் அவர் இரட்டை சதம் விளாசுவார்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாதுன்னு தெரிவிச்சிருக்காரு. மேலும் வெஸ்ட் இண்டீஸ் பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய துணை கண்டம் மாதிரியே இருக்கிறதுனால அதில் விளையாடுறது ஈஸியன்னும், சவுத் ஆப்பிரிக்கா போன்ற பவுன்சி விக்கெட்களில் காகிசோ ரபாடா, லுங்கி இங்கிடி, மார்க்கோ யான்சன் உள்ளிட்ட திறமை மிகுந்த பந்துவீச்சாளர்களை எதிர்கொண்டு விளையாடுவது அவ்வளவு எளிதில்லைன்னும் தெரிவிச்சிருக்காரு. இதனால் பார்த்திங்கன்னா சுப்மன் கில், SSC ஜெய்ஸ்வால், ஸ்ரேயஸ் ஐயர் உள்ளிட்ட வீரர்களில் இருந்து இரட்டை சதம் எதிர்பார்க்கிறத விட அவங்க கிட்ட இருந்து 20-30 ரன்கள் வந்தாலுமே அவங்க சிறப்பான வீரர்கள் என்று இந்திய அணியால் அங்கீகரிக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு டெஸ்ட் தொடர்களில் வாய்ப்பு அளிக்கணும்னு தற்போது தெரிவிச்சிருக்காரு. மேலும் இந்தியா தரப்பிலிருந்து விளையாடும் வீரர்கள் பட்டியலையும் பார்த்திங்கன்னா இந்திய அணிக்கு காயம் காரணமாக மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. காரணம் பார்த்திங்கன்னா இந்திய அணியுடைய முன்னணி வேகப்பந்து வீச்சாளரான முகமது ஷமி பார்த்திங்கன்னா காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக தற்போது சவுத் ஆப்பிரிக்காவுடனான டெஸ்ட் தொடர்களிலிருந்து விலகியிருந்தார். அவருக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா அணியில் சேர்க்கப்பட்டிருந்தார். அதற்கு பிறகு ஓரிரு நாட்களுக்கு முன்பு இந்திய அணியுடைய விக்கெட் கீப்பரான இஷான் கிஷனும் பார்த்திங்கன்னா பர்சனல் ரீசன் காரணமாக இந்தியா வந்திருந்தார். இதன் காரணமாக இரண்டாவது மாற்று விக்கெட் கீப்பராக KS பரத் அணியில் இணைக்கப்பட்டிருக்காரு. மேலும் சவுத் ஆப்பிரிக்காவுடனான இரண்டாவது ஒருநாள் போட்டியிலிருந்து ருத்துராஜ் கெய்க்வாட் கையில் ஏற்பட்ட காயம் காரணமாக மூன்றாவது ஒருநாள் போட்டியிலிருந்து விலகியிருந்தார். அவருக்கு பதிலாக மூன்றாவது ஒருநாள் போட்டியில் ரஜத் பட்டிதார் இடம் பிடிச்சிருந்தார். இந்த நிலையில் பார்த்திங்கன்னா தற்போது அவருக்கு காயம் குணமடையாத காரணத்தினால அவருடைய பெயர் டெஸ்ட் போட்டியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளது. மேலும் அவருக்கு பதிலாக பெங்கால் அணியைச் சேர்ந்த அபிமன்யு ஈஸ்வரன் இந்திய அணியில் இணைஞ்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியுடைய நட்சத்திர வீரரான விராட் கோலியும் பார்த்திங்கன்னா பர்சனல் ரீசன் காரணமாக எமர்ஜென்சி விடுமுறையில் பயிற்சி ஆட்டத்தை தவிர்த்துட்டு இந்தியா வந்திருக்காரு. மேலும் இவர் சவுத் ஆப்பிரிக்காவுடனான முதல் டெஸ்ட் போட்டி துவங்குவதற்கு முன்னாலேயே அணியில் இணைவார்னு தெரிவிக்கப்பட்டிருந்தது. இவருக்கு பதிலாக எந்த ஒரு மாற்று வீரரும் அறிவிக்கப்படாத நிலையில் இதுவரையிலும் விராட் கோலி வந்தாரா என்பது குறித்த தகவல்கள் வெளிவரவில்லை. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி முதன்முறையாக சவுத் ஆப்பிரிக்க அணியை அதன் சொந்த மண்ணில் வீழ்த்தி வரலாறு படைப்பாங்கன்னு தற்போது இந்திய ரசிகர்கள் சமூக வலைத்தளங்களில் தெரிவித்து வராங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் நீங்கள் தெரிஞ்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.